பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே சாயங்கால நேரத்திலே நாம் இந்த நல்ல நாளிலும் கூட ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காய் அன்பிற்காய் நாம் அவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை இரக்கம் நிறைந்தவரே, ஜீவனுள்ள தேவனே, கத்தாதி கத்தரே, கத்தராகி இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் வரைக்கும் சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தின கத்தர் இந்த சாயங்கால நேரத்திலும் மறுபடியும் நாங்கள் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க இந்த நல்ல வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய புண்ணிய நாமத்தை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவரை உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் தயவு நாங்கள் மறுபடியும் அநேக நாட்களுக்கு பின்பாய் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ளவும் இந்த ராபோஜன பந்தியிலே பங்கு கொள்ளவும் கத்தர் கடந்த மாதம் முழுவதும் கனிமணி போல காத்த தேவன் இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை கனப்படுத்த கொடுத்த இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்தை சுற்றி உடைய தூதலை கொண்டு பாதுகாத்திற்காய் உடைய பரிசுத்த வல்லமை எல்லா அந்தகார கிரியைகளையும் மாம்ச சிந்தனைகளையும் உலக பிரகாரமான கவலைகளையும் வெறுமைகளையும் எடுத்து போட்டு கர்த்தர் எங்களுக்குள்ளாய் நீர் ஆண்டவரே தாய் மறந்தாலும் நான் மறவேன், உங்களை திக்கற்றோராய் விடேன் என்று சொல்லி எங்களுக்குள்ளாய் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் துதிக்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவரை ஏறெடுக்கிற ஆண்டவரே வேண்டுதல் விண்ணப்பம் ஜெபம் ஆண்டவரே செய்யப்படுகிற சகல காரியம் உடைய நாம மகிமைக்கென்று இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வழிநடத்தல் இருக்கட்டும். பாடல்களிலே உற்சாகத்தை தாரும். அதுபோல வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும், நீரை மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வேளையிலே பாட்டு புத்தகத்திலே ஒரு பாடலை எடுத்து கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். பாட்டு புத்தகத்தில் ஒரு பாடல் எடுத்து பாடலாம். ஒரு பாடல் பாடலாம். ஒரு பாடல் பாடுவோம். என்று முள்ளது அவர் கிருபை என்று முள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். பட்டோம் பொழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் சர்வவல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தொடர்ந்திடாமை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே அவர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிகோம். நந்தும் துதிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னை தோன்றிய தேவன் காத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிகோம். துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிகோம். கஷ்டங்கள் வந்தும் ஆறினி நம்மை போன கஷ்டங்கள் வந்தும் நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிகோம். ஆவியை அளித்தே எல்லாம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் வீரன்னேமியா ஆவியை அளித்தே நம்பிக்கை தைரியம் நீங்காரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீங்காரே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிகோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிகோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த வேளையிலே நாம் எழுந்து நின்று யாக்கோபு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 வரை வாசிப்போம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசம் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்பதை நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த அருமையான நேரத்திலே வாசிக்க கொடுத்த இந்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே வாசித்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஆண்டவரே, அன்றைக்கு யாக்கோபு அந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதினார் அந்த வார்த்தை, அது இன்றைக்கும் எங்களுடைய ஜீவியத்திலே அது எவ்விதமாய் பிரயோஜனம் உள்ளது. அதில் உள்ள காரியங்கள், அதில் உள்ள ஆசீர்வாதங்கள், அதில் உள்ள எச்சரிப்புகளை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபையை தருவதற்காய் நன்றி.
பேசிய அடியானை முறித்து மூடி பேசும் கேட்கிற ஒரு சகோதர சகோதரிய இருதயத்திலும் உடைய வார்த்தை என்னும் ஆண்டவரே அந்த வெளிப்பாடு ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நீர் அவர்களோடு கூட பேசி அதை புரிந்து கொள்ள அதில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொண்டு இந்த பூமியிலே சாட்சியாக நிற்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த இந்த யாக்கோபு எழுதின நிருப புஸ்தகமானது இது இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிற யாக்கோபு எழுதின நிருப புத்தகமாக இருக்கிறது. பாருங்கள், இது கிபி 50க்கு முன்பாக எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே பாருங்கள், சபையானது உலகமெங்கும் சிதறிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ரோம அதிபதியாகிய அந்த அரசாங்கம், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அங்கே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்ததால், அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுக்கு பிறகு அங்கே தீத்து உடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம், அது மட்டுமல்ல ஒருவருக்குள்ளாக ஒருவர் அங்கே மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டதால் இந்த 12 கோத்திரம், இன்றைக்கு காலையிலே நாம் தியானித்த வண்ணமாக அந்த 12 கோத்திரம் எங்கே போனதாமா? சிதறிவிட்டது. எல்லா இடங்களிலேயும் சிதறிவிட்டார்கள். அந்த சிதறி இருக்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்கு, அங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு யாக்கோபு அவர்களை வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். பாருங்கள், அது மட்டுமல்ல, அவர் சொல்லும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, பாருங்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் சபைகளுக்குள்ளாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. நீங்கள் அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கும் பொழுது பாருங்கள், அந்த நாமத்தை ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும், அந்த நாமத்தை யாரும் தொழுது கொள்ளக்கூடாது என்றும் நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4 15, 16, 17, 18 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமாய் அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும், பாருங்க, கவனமா கேளுங்க, இது முதல் ஒருவரும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த அங்க இருக்கிறவர்கள், ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை செய்யறவங்களை உறுதியா, நீங்க நிச்சயமா இதை பத்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, நீங்க அந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது என்று பயமுறுத்தி என்ன செய்கிறாங்களாமா? இயேசுவின் நாமத்தை எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே நீங்கள் போதனை செய்யவும் மிகப்பெரிய தடை இருந்தது எருசலேமுக்குள்ளே. அதே காரியம்தான் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலே அநேக தேசங்கள் இன்றைக்கு வேத வசனத்தை பேசக்கூடாதபடி, வேத வசனத்தை கேட்கக்கூடாதபடி இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அன்றைக்கு அந்த 12 கோத்திரங்களும் இப்படிப்பட்ட நெருக்கடியிலே அங்கே உலகம் எங்கும் பரம்பி சென்றார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியங்கள் என்று சொன்ன பொழுது எல்லோரும் எல்லா இடங்களிலும் பரவி சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்றிருக்கிறவர்களுக்கு அங்கே யாக்கோபு சொல்லுகிற காரியம், ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் மிகவும் உபத்திரவப்பட்டார்கள். அவர்களை சிறையில் அடைப்பதும், அங்கே சிங்கங்களை கொண்டு அவர்களை தாக்கி கொலை செய்வதும், வீடுகளை இடிப்பதும், சபைகளை இடிப்பதும், அங்கே நமக்கு தெரியும் 8ஆம் அதிகாரத்திலே
ஸ்தோவானை அங்கே எல்லோரும் நிற்க வைத்து கல்லெறிந்து கொலை செய்கிறதை பார்க்கிறோம். இப்படி மிக கொடிய காரியங்கள், மிக கடுமையான காரியங்கள். அது மட்டுமல்ல, அந்த 11 சீஷர்கள் எப்படி மரித்தார்கள் என்று நமக்கு தெரியும். அங்கே பேதுருவை அங்கே தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள். அது மட்டுமல்ல, பவுலை எப்படி கொலை செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களையும் அன்றைக்கு மிக கொடுமையான முறையிலே தாக்கி கொலை செய்யப்பட்ட காரியம். அங்கே அநேக அதை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் புஸ்தகத்தில் அங்கே மிகப்பெரிய தாக்குதல் அங்கே அன்றைக்கு நடந்தது. நீங்கள் வாசித்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அழித்தார்கள், பட்டய கருத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். பாருங்க, வேறு சிலர் என்ன செய்யறாங்களாமா, விடுதலைக்காக சம்மதியாமல் வாதிக்கப்படுவது. அடுத்தது பாருங்க, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். அது மட்டுமல்ல, பாருங்க கவனமா கேளுங்க, 37ஆம் வசனம் சொல்லுது, கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டுகள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம எந்த விதமான ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட இன்னைக்கு என்ன செய்கிறது இல்லை, விசுவாசிகள் எங்களுக்கு இந்த பாஸ்டர் ஆகாது, எங்களுக்கு ஜபமே வேண்டாம், இல்லை எங்களுக்கு ஐயா இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு இன்றைக்கு எல்லா சபைகளும் உடைந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் ஒரு சபையில கூட இன்னைக்கு ஒழுங்கா உட்கார்றது கிடையாது. எல்லாம் இங்கே அங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுவதும் பிசாசினுடைய தந்திரம், பிசாசு செய்கிற ஒரு மிகப்பெரிய தந்திரம். அங்கே போதனைகளை குறித்தானாலும் சரி, அல்லது காணிக்கை குறித்தானாலும் சரி, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் வேண்டும், நம்ம தேவனுக்கென்று உண்மையாக இருக்க வேண்டும், பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அங்கே ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். இப்படி அநேக காரியங்களை சொல்லும் பொழுது இன்றைக்கு சபை சுக்கு நூறாகிற சின்னாபின்னமாக நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அன்றைக்கு அவர்கள் அவ்வளவு பாடுகள் பட்டார்கள், அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தும் அங்கே தேவனை விட்டு வழிவிலகாத ஒரு சுத்த இருதயம் உடையவர்களாக இருந்தார்கள். பாருங்க, அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஏன்னா அது பாருங்க, அது ஏன் என்றால் அடுத்த வசனம் சொல்லுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலும் பூமியின் வெடிப்பிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். நினைச்சு பாருங்க, தங்கறக்கு இடமில்லாமல் சொந்த வீடு சொந்த நாடெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செய்யுங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இளைஞர்கள் வாலிபர்கள் அங்கே குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வாங்கினா இன்னைக்கு கை தூக்கறதுக்கு 99% யாருக்கும் விருப்பம் இல்லை. ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கறக்கே அங்கே வாலிபர்கள் தயங்குறாங்க. ஏன்னா உலக மயக்கம், வேலை போயிடும், என் குடும்பம் போயிடும், ஆண்டவருக்காக நின்று எனக்கு என்ன கிடைக்க போகுது. இப்படித்தான் இன்றைக்கு முழு உலகமும் இன்றைக்கு பின்வாங்கி போன காரியம். ஆனால் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே 3000 பேர் 5000 பேர் எழும்பி நின்று ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நின்றான். பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை.
அவர்கள் என்ன செய்யவில்லையாமா, வனாந்திரங்களிலேயும் மலைகளிலும் குகைகளிலும் அது அங்கே சிதறுண்டு அவர்கள் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே தொடர்ந்து யாக்கோபு சொல்லும் பொழுது நம்ம வாசித்த காரியத்தில் அங்கே சொல்றாரு பாருங்க, என்ன காரியம் என்றால், அங்கே விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணினார்கள். அந்த போராட்டம், அந்த உபத்திரவம், அதை அவர்கள் தேவனுக்கென்று நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனுக்காக நான் என் ஜீவனையும் கொடுப்பேன். இன்றைக்கு பாருங்க, அங்கே அரசியல் கட்சிகளுக்காக அல்லது பணத்துக்காக இன்றைக்கு என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்ய இன்றைக்கு ஜனங்கள் துடித்து கொண்டிருக்கிறாங்க. அல்லது உலக காரியங்களுக்காக அங்கே ஒரு சொந்த இடத்துக்காக இருக்கட்டும், அல்லது காதல் திருமணமோ, அல்லது அங்கே அண்ணன் தம்பி பிரச்சனை, அல்லது கணவன் மனைவி பிரச்சனை, இப்படி கொலை செய்வதற்கும் அடித்து கொள்வதற்கும் அல்லது தூக்கிலிட்டு தங்களை தாங்களே மறித்து கொள்வதற்கும் இன்னைக்கு ஜனங்கள் தயார் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற அந்த கூட்டம் இன்றைக்கு மிக குறைந்து கொண்டு வருகிறது. யாருமே அதற்கு தயாரா இல்லை. ஆண்டவருக்காக உண்மையா தன்னை ஒப்பு கொடுக்க தயாரா இல்லை. ஏனென்றால் அந்த விசுவாசம் பரீட்சிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்கி போகத்தான் போகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்கே யாக்கோபு மூலமா அதை மிகுந்த சந்தோஷமாய் அவர்கள் எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அங்கே ஒன்றிலும் குறைவில்லாமல் தேவன் பாதுகாத்து கொண்டார். அதைத்தான் நம்ம போன வாரம், தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒன்றிலும் குறை வைக்க மாட்டார், சந்தோஷம்தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவாக அங்கே அதை சொல்லுது பாருங்க, பூரணராய் நிறையும்படிக்கு இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அந்த பொறுமை வேண்டும். இன்னைக்கு பொறுமையே கிடையாது. அதுதான் சொன்னேன், ஒரு திட்டுனாலோ பேசுனாலோ அங்கே பின்வாங்கி போகிறாங்க. அல்லது ஏன் சபைக்கு லேட்டாக வர்ற, ஏன் நீ இந்த வாரம் வரல, இப்படி கேள்விகள் கேட்டாலே இங்கே மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இன்றைக்கு அப்படித்தான் நடந்துட்டு அதை பொறுமையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. நான் சொல்ல வந்த காரியம் தான், இன்றைக்கு பொறுமை என்பது ஒன்றுமே இல்லை. எங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக பொறுமை இல்லை. தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள், அங்கே வீண் வாக்குவாதங்கள், அங்கே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியாமை, அங்கே வீணான குழப்பங்கள் தான் குடும்பத்தில் இருக்கிறது. பொறுமை என்பதே இன்றைக்கு இல்லை. அதனால தான் அங்கே அவர் சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுதுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பண்ணுங்க. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எப்படியாமா நீங்கள் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை பெற வேண்டுமாமா, என் பிரியமான சகோதரரை 10ஆம் வசனம் சொல்லுது, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். இது நமக்குள்ளாக இன்றைக்கு அவசியம் தேவைப்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரப்பட வேண்டும். இன்னைக்கு காலை ஜெபம் உட்காருங்க, அல்லது இரவு ஜெபம் உட்காருங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு கூட இன்றைக்கு அநேகருக்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது. அதற்கு கூட என்ன கிடையாது, பொறுமை இல்லை. அதுதான் நீங்க சொல்றாரு பாருங்க, என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். எதற்கோ நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம், எதற்கோ ஓடி போகிறோம் தீவிரமா. சாப்பாட்டுக்கு மணிக்கணக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அல்லது வேலை காரியத்தில், அல்லது வீண் வார்த்தைகளை பேச, அல்லது மற்றவர்களை குறித்து பேச, அதுக்கெல்லாம் தீவிரமாக ஓடுறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை குறித்து தீவிரமாகிற செயல் இன்றைக்கு மிக குறைந்து கொண்டு வருது. அதனால தான் இங்கே சொல்றாரு பாருங்க, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அங்கே வாயின் வார்த்தைகள்னால தான் இன்றைக்கு அநேக சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், கீழ்ப்படியாமையின் ஆவிகள் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு என்ன செய்கிறது, ஜனங்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறது. பாருங்க, பொறுமையாய் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். இன்றைக்கு சட்டுன்னு கோபம் வந்தது, எது சொன்னாலும் மூக்கு மேல கோபம் வருது. இல்லை, அவர் அப்படித்தான், அவர் எப்பவுமே ஒரு கோபக்காரர், அவர் எப்பவுமே சண்டை பண்றவர், அவர் எப்பவுமே பிரச்சனை தான் பண்ணிட்டு இப்படித்தான் இருக்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்லுது பாருங்க, 20ஆம் வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை
நடப்பிக்க மாட்டாது. அப்ப தேவ நீதி நிறைவேற வேண்டுமானால், தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க மிகவும் பொறுமையோடு இருக்க வேண்டும். பாருங்க, அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும். இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு, நம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டோம் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும், இந்த இப்படி சொல்லப்பட்ட அந்த பொறுமைக்குரிய காரியங்கள், அங்கே விசுவாசத்திலே இருக்கிற காரியங்கள்ல இன்றைக்கு அந்த தொய்வு இருக்குமானால் அல்லது அப்படிப்பட்டதிலே அங்கே அழுக்கு இருக்குமானால் அது என்ன செய்யப்பட வேண்டுமாமா? எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து நீங்க அதை தியானிக்க வேண்டும். வெறுமனே ஒரு 2 வசனம் வாசித்து எந்திரிச்சு போகக்கூடாது. அது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு வசனம் வாசித்தாலும் அந்த வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு பேசுங்க ஆண்டவரே நீங்கன்னா தேவன் உங்க கூட பேசுவார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி செய்யணும்? யாரும் அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. வசனத்தை எடுக்கிறது, வாசிச்சுட்டு உடனடியே ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடும். நீங்க தேவனோடு கூட தியானம் பண்ண வேண்டும். இன்னைக்கு உலகத்தான் கூட மணிக்கணக்கில் யோகா பண்ணுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி அவன் மணிக்கணக்கில் அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வேலைக்கு செய்கிற இடங்கள், அங்கே நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் இன்னைக்கு யோகா மெடிடேஷன் சொல்லி காலை நேரம் அங்கே சாயங்கால நேரம் மணிக்கணக்கில் உட்கார்றாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மெடிடேஷன் என்னன்னாலே இன்றைக்கு குறைந்து கொண்டு வர்றாங்க. மெடிடேஷன் என்னது என்பதை வேதத்தை தியானிக்கிறது. அதுதான் நாங்கள் நம்ம சங்கீதம் 1 வாசிக்கிறப்ப வாசிங்க, சங்கீதம் 1 வாசிக்கலாம். எடுத்து ஒரு சீக்கிரம் வாசி. நடவாமலும் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன். பாருங்க, அந்த வேதத்துல இரவும் பகலும் நீங்க தியானம் பண்ணணும். சும்மா ஏதோ உலகத்தான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாங்கிறதுக்காக அவனை போல இன்னைக்கு அநேகர் மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வேதத்தை நீங்கள் வாசித்து அதை தியானிக்க வேண்டும். அந்த தியானம் தான் உங்களை என்ன செய்யும்? தேவனிடத்தில் இன்னும் நெருக்கமாக, இன்னும் அங்கே தேவனோடு கூட அங்கே உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஒன்று பண்ணும். எப்படி அன்றைக்கு ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தான் பார்க்கணும். அப்போ நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டுமானால், தேவன் உங்களோடு கூட நடக்க வேண்டுமானால், நீங்க அவரோடு பேச வேண்டும். நீங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் கொடுப்பார். நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு நமக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கேட்கிறோமோ தவிர அவருடைய வார்த்தையினுடைய மகிமையை கேட்பதில்லை. அதுல வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம கேட்பதில்லை. உலக ஆசீர்வாதத்தை தான் எப்பவும் கேட்டுட்டே இருக்கிறோம். வேதத்தை குறித்தான் அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். பாருங்க, அப்படித்தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும் சொல்லியிருக்கு. அப்போ நாம் பொறுமையோட ஒவ்வொரு காரியத்திலேயும் அங்கே நாம் தியானிக்கும் பொழுது தேவன் அங்கே நம்மோடு கூட அவர் பேச வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் பாருங்க, அங்கே சொல்லியிருக்காரு பாருங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே வாசிங்க, 2:5 வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்களால் அல்லவோ உங்களை ஒடுக்கிறீர்கள். போதும். பாருங்க, இன்னைக்கு இது உலகத்துல நடந்திருக்கிற காரியங்கள். நீங்க என்ன செய்கிறீங்களாமா? அந்த அங்க அதுக்கு முந்தின வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க பாருங்க, பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒருவன் உங்களுடைய ஆலயத்துல வரும் பொழுது அவனை நீங்க பார்த்து அங்கே நல்ல இடத்துல உட்கார வைக்கிறீங்க. ஆனா அங்கே ஒரு தரித்திரன் வரும் பொழுது அவனை என்ன சொல்றீங்க? நீ அங்கேயே நில்லு, நீ அந்த பாதப்படி அண்டை அந்த வாசலுக்கு வெளியே நில்லு என்று சொல்லி நாம் நிறுத்தி வைத்து விடுகிறோம். பாருங்க, அதுதான் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளால் நிதானிக்கிறீர்கள் அல்லவா? அந்த வேற்றுமை இன்னைக்கு அதுதான் கிரீடின்ஸ்பான். பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மத ரீதியாய், ஜாதி ரீதியாய், இன ரீதியாக அந்த வேற்றுமை
இன்றைக்கி அநேக கிராமங்களில், நகரங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் இன்றைக்கி உலக பிரகாரமான எல்லா காரியத்திலும் இன்றைக்கு அந்த வேற்றுமை போய்கொண்டிருக்கு. தேவன் அதை வெறுக்கிற காரியமாக இருக்கு. அதான் அது தகாத சிந்தனைங்கிறது. இப்போ நான் சொல்றாரு பாருங்க, என் பிரியமானவரே, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரத்தை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவாக்கிறார். நீங்களையோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை ஒடுக்கிறார்கள். நீங்கள் என்னதான் ஐஸ்வர்யவான என்னதான் பண்ணாலும், என்னதான் கனப்படுத்தினாலும், அவன் வேறு இடத்துல போகிறப்ப ஐஸ்வர்யனோட ஐஸ்வர்யவான் தான் சேர்ந்து போவான். அது ஆவரேஜ் பீப்புள் அவன் கண்டுக்கவே மாட்டான். இன்றைக்கி ஆவரேஜ் பீப்புள் தான் என்ன செய்கிறாங்க, ஐஸ்வர்யவான்களை பெரிய மதிப்பும் கனத்தையும் கொடுக்குறாங்க. பாருங்க, அது நமக்கு அப்படிப்பட்டதல்ல. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் பொறுமையோடு உண்மையோடு செய்யும் பொழுது தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வளர்கிறார். சரி, ஒரே ஒரு காரியத்தை வாசித்து நாம் இந்த வேலையில் நாம் இதை முடிப்போம். வாசியுங்கள். யாக்கோபு 4 அதிகாரம், யாக்கோபு 4 1, 2, 3 வாசித்து 1, 2, 3, 4 வாசித்து முடிக்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலகின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகை. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ள ஏன் சண்டைகளும் யுத்தங்களும் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளால் அல்லவா? அப்போ இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ள அங்கே பதவி வரி அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் அல்லது வேலைக்கு காரியங்களில் அல்லது மற்ற காரியங்களில் அங்கே விட்டு கொடுக்காமலோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், சண்டை, குழப்பங்கள் ஏன் வருகிறது என்றால், பாருங்கள், நீங்கள் இச்சித்தும் கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும், அந்த காரியத்திற்காக கொலை செய்கிறது. அப்புறம் பொறுமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். பொறுமை என்றால் உலக பிரகாரமான பொறுமை. அங்கே உலகத்தில் தேவையில்லாத காரியத்துக்கு பொறுமையாக இருப்பாங்க, தேவைப்படுற காரியத்துக்கு பொறுமை என்பதே இருக்காது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணினங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அதை சரியானபடி நாம் கேட்க வேண்டும் தேவனிடத்தில். எல்லா காரியத்தையும் இன்னைக்கு எல்லாரும் கேட்க விரும்புகிறாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தேவன் எனக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நாம் அதை அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அது தேவ சித்தமா, அது தேவனுக்கு பிரியமா, அல்லது அதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அல்லது எனக்கு தேவையில்லாத உபத்திரவம் இருக்குமான்னு நிதானிக்காம அங்கே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அங்கே சிந்திக்காதபடி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அங்கே தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்ள காரியம் பார்க்குறோம். அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களாம். தேவையில்லாத காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்களாம். அதனால ஆண்டவர் சொல்றார் பாருங்க, விபச்சாரர்களே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா என்று சொல்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நாம் தேவனுக்கு பிரியமானதை, தேவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், தேவனுக்கென்று நாம் பொறுமையாகவும் உண்மையாகவும் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது அங்கே தேவன் நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக கர்த்தருடைய சிந்தையை, கர்த்தருடைய கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்போ அந்த அருமையான வேளையிலே நம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க கிருபை கொடுத்து ஆண்டவரே, அன்றைக்கு அந்த 12 கோத்திரங்களும் நம்ம விசுவாசித்து அதில் அநேகர் ஆண்டவர் உமக்கென்று வைராக்கியமாய் நின்ற பொழுது அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்றும் அதை போதிக்கக்கூடாது என்று தடைகள் ஏற்பட்ட பொழுது அங்கே சிதறி போனார்கள். அதில் அநேகர் உமக்கென்று உண்மை யுத்தமான இருதயத்தோடு அனுதினமும் சாட்சியாய் நின்று மரித்தார்களப்பா.
இதோ இந்த கடைசி நாட்களிலே இந்த பூமி எங்கும் காணப்படுகிற மோசம் போக்குகிற காரியங்கள், பலவீனமான காரியங்கள், உலக இச்சைகள், மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், தகாத சிந்தனைகள், இப்படி ஆண்டவரே தேவனுடைய அன்பை விட்டு வேதத்தை தியானிக்க முடியாதபடி உலக கவலைகளினாலே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் எதை தியானிக்க வேண்டும், எதை விண்ணப்பிக்க வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை உணர்வை தாரும். கேட்கிற ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் வளர பொறுமையோடு நாங்கள் ஓட கர்த்தர் இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாம் எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ராபோதன காரியங்களுக்குள்ளாக ஜெபித்து நாம் கடந்து செல்லும். கர்த்தர் தாம் எங்களோடு கொடுப்பாராக. God bless you.